ஆசீர்வதியும் அம்மா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இனிய நாளில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு பேறு பெற்றவர். லூக்கா அதிகாரம் 1 இறைவார்த்தை 42. அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. இந்த வார்த்தையை யார் யாரிடம் சொன்னது? அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவுக்கு உதவி செய்ய விரைந்து செல்கின்றார். அப்போது எலிசபெத் அம்மாள் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு அதற்கு பின்பதாக இந்த வார்த்தையை அவர் வெளிப்படுத்துகின்றார். பெண்களுள் நீர் பேறு பெற்றவரும் ஆசி பெற்றவருமாயிருக்கிறீர், உம்முடைய வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றது என்று. எல்லோருக்கும் இப்பேற்பட்ட பாக்கியம் கிடைக்காது. ஏன் அன்னை மரியாள் விசேஷமானவராக இருக்கின்றார்? ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள். இறைமகன் இயேசுவை ஈன்றெடுக்க ஒரு கன்னி தேவைப்பட்டார்கள். அதற்காக பிதாவானவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான் அன்னை மரியாள். இதோ இந்த நாளில் தனித்துவமிக்க அன்னை மரியாள். எத்தனை கோடி ஜனங்கள் இன்றைக்கு அன்னை மரியாளிடத்தில் பக்தியோடு அன்னையிடத்தில் நாடி வருகின்றனர். அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக அன்னை மரியாள் அன்று எவ்வாறு எலிசபெத் அம்மாவுக்கு உதவி செய்ய விரைந்து சென்றார்களோ, அதே போல இவர்களுடைய பிரச்சனைகளுக்காக இறைமகன் இயேசுவிடத்தில் விரைந்து சென்று பரிந்து பேசுகின்றார். நமக்கு பிதாவானவரால் கொடுக்கப்பட்டவர்தான் அன்னை மரியாள். பேறு பெற்றவர் என்று அன்னை மரியாளை இன்னும் ஒரு இடத்தில் நாம் பார்க்கின்றோம். லூக்கா அதிகாரம் 11 இறைவார்த்தை 27. கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த பெண்மணி சொன்னது, உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்தெடுத்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று. அன்பார்ந்தவர்களே, விசேஷமானவர்கள் அன்னை மரியாள். தாழ்ச்சியே ரூபம் கொண்டவர். தம்முடைய சொல்லாலும் செயலாலும் இறைமகனுக்கும் பிதாவானவருக்கும் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். எந்த இடத்திலும் அவர்களுடைய வார்த்தைக்கு மறுப்பு சொல்லாதபடி ஆம் என்றும் இதோ ஆண்டவரின் அடிமை என்றும் அதை அவ்வாறே தம்முடைய வாழ்வில் செயலாற்றியவராக இருக்கின்றார். இன்றைக்கு எத்தனையோ பக்தர்கள் நிறைய தவ முயற்சிகளை மேற்கொண்டு அன்னையிடத்தில் வருகின்றார்கள். இதில் கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது, மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் அன்னையிடத்தில் வருவதற்கு காரணம் நிச்சயமாக அன்னை மரியாள் பரிந்து பேசி நம்முடைய பிரச்சனைகளுக்காக, நம்முடைய துன்பங்களுக்காக இறைமகன் இயேசுவிடத்தில் அந்த கருத்தை நமக்காக பரிந்து பேசி அடைந்து கொடுப்பார் என்ற நம்பிக்கைதான். அவர்கள் பெற்றதின் நிமித்தம்தான் இன்றைக்கு கோடான கோடி ஜனங்கள் அன்னையை நோக்கி கடந்து வருகின்றார்கள். ஒரே ஒரு உதாரணம் விவிலியத்திலிருந்து சொல்ல ஆசைப்படுகின்றேன். அன்னை மரியாள் எப்பேற்பட்ட குணசாலியான பெண்ணாக இருந்தார் என்று. கானா ஒரு திருமண வீட்டில் அந்த குடும்பத்தார் தவித்த போது எல்லோரும் அந்த திருமணத்துக்கு வந்த நண்பர்கள் தான். ஆனால் ஒருவருக்கு கூட அந்த குடும்பத்தாருடைய தவிப்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. அன்னை மரியாள் மட்டுமே அந்த குடும்பத்தின் தவிப்பையும் அவர்களுடைய பிரச்சனையும் தன்னுடைய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு மகனிடத்தில் விரைந்து சென்று அன்றைக்கு அந்த அற்புதத்தை அவர் நிகழ்த்தினார். இதோ என் மகன் சொல்வதை போல் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த இடத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்தார். அந்த குடும்பத்தார் யாரும் அன்னை மரியாளிடத்தில் வந்து எங்களுக்கு இது தேவை என்று கேட்கவில்லை. ஆனால் அன்னையாகவே தானாக முன் வந்து அந்த காரியத்தை அவர்களுடைய பிரச்சனையை நீக்கியவராக செயல்பட்டார். இதுதான் அன்னையின் குணம், இதுதான் அன்னையின் சுபாவம். தன்னுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்களோ, துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்றார்களோ, அவர்களுக்காக இடைவிடாமல் இறைமகன் இயேசுவிடத்தில் பரிந்து பேசக்கூடியவர்தான் அன்னை மரியாள். இதோ பிதாவானவரால் அன்னை மரியாள் அருள்மிகு பெற்றவர் என்று வாழ்த்தை பெற்ற பெண்ணாக இருக்கின்றார். லூக்கா அதிகாரம் 1 இறைவார்த்தை 28 பார்க்கின்றோம். வான தூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரே வாழ்க,
ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இதோ இறைவன் அவரோடு தங்கி அவர் செய்யக்கூடிய எல்லா செயல்பாட்டிலும் அவரோடு ஒன்றித்திருந்தாராம். அருள் மிகு பெற்றவர், பேறு பெற்றவளே, இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவளே என்று விசேஷித்த வண்ணமாக பிதாவானவரால் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அதே சமயத்தில் ஆவியானவராலும் ஆட்கொள்ளப்பட்டவர். அன்றைக்கு அந்த அறையில் அப்போஸ்தலர்கள் பயந்து இருந்தபோது அன்னை மரியாளும் அந்த அறையில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு முழு அபிஷேகத்தையும் பெற்றவராக இருக்கின்றார். இந்த நாளில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவொரு இறைவனுடைய ஒன்றிப்பும் அன்னை மரியாளிடத்தில் இருக்கின்றது. பிதாவானவருடைய தயவும், மகனானவருடைய அன்பும், தூய ஆவியானவருடைய அபிஷேகமும் நிறைய பெற்றவராக, இன்றைக்கு பேறு பெற்றவராக அவர் திகழ்கின்றார். சுதனானவரால் நமக்காக கொடுக்கப்பட்ட தாய்தான் அன்னை மரியாள். இதோ உன் தாய் என்று நம் எல்லோருக்கும் இறைமகன் இயேசு அன்றைக்கு கல்வாரி மலையில் நமக்கு கொடுத்த தாய்தான். அப்பேற்பட்ட தாய் இன்று வரைக்கும் நமக்காக பரிந்து பேசினவராய், நமக்காக இடைவிடாமல் போராடி கொண்டிருப்பவராய் இருக்கின்றார். அந்த அன்னை மரியாளிடத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபித்து வரங்களை பெற்றுக்கொள்வோம். பரிந்துரையில் பல அற்புதங்களை நாம் அடைவோம். ஜெபமாலை ஜெபித்தவர்கள் தோல்வியை சந்தித்ததாக வரலாறு கிடையாது. ஜெபமாலை ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். அன்னை மரியாளின் சுபாவங்களை கொண்டவர்களாய், அன்னை மரியாளுடைய பண்புகளை பின்பற்றக்கூடியவர்களாய் வாழ்வோம். வாழ்வில் வெற்றி பெறுவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பே உருவான இறைவா, அருமையான வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி. பேறு பெற்றவர் யார் என்பதை இந்த நாளில் நாங்கள் புரிந்து கொண்டோம். இதோ எங்கள் தாய்மறி மூலியமாக நாங்கள் எத்தனையோ வரங்களை அடைந்திருக்கிறோம். ஆனால் அன்னையின் சுபாவத்தையும் அன்னையின் குணத்தையும் கொண்டவர்களாய் நாங்கள் ஒருபோதும் இருந்தது கிடையாது. இன்றிலிருந்து எங்கள் தாய்மறியின் பண்புகளை பின்பற்றக்கூடியவர்களாய் எங்களை நீர் மாற்றுவீராக. எங்கள் சுபாவத்தில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதாக, எங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுவதாக. இன்றிலிருந்து ஒரு புதிய விடியலை எங்கள் வாழ்வில் காண செய்யும். புது குணம் கொண்டவர்களாக, அன்னை மரியாளின் சாயல் கொண்டவர்களாக எங்கள் வாழ்வை நாங்கள் பயணிக்க போகின்றோம். எங்களோடு நீர் துணை இருப்பீராக. எங்களுடைய எல்லா தேவைகளையும் விண்ணப்பங்களையும் அன்னை மரியாள் மூலியமாக உம்மிடத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். இந்த நாளில் அனைத்தையும் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். மரியே வாழ்க. அலைகள் மோதி